அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகளை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஹதீஸ் புகாரில் 57வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பலமான செய்தியாகவும் இருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் இஸ்லாத்தை என்றெல்லாம் சொல்லி பலவிதமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். வாயால் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அனைவரையும் அழைத்து உறுதிமொழியை வாங்கியிருக்கிறார்கள். தன் கை மேல் கையை வைத்து சத்தியம் வாங்குவது போல உறுதிமொழி வாங்கியிருக்கிறார்கள். ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு உண்மையே தெரியாது இல்லையா, இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது. அதையெல்லாம் விளக்கி கொண்டே இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இஸ்லாத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஆரம்ப காலத்தை சொல்லிக் கொடுத்த பாடம் என்னன்னு சொன்னாக்கா, இஸ்லாம் என்பது முதல் பாயிண்ட்டு அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு அல்லாஹ்விடமிருந்து செய்தியை பெற்றிருக்கிற நான் எப்படி நடைமுறைப்படுத்துகிறேனோ அதை நீங்களும் நடைமுறைப்படுத்த வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட் இது. மூணாவது, மக்களுக்கு எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும். தங்களால் முடிந்த நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்துவிட்டு சொன்னது பத்தாது என்று சொல்லி ஒவ்வொரு சஹாபாக்களையும் அழைத்து தன் கை மேல் கை வைத்து உறுதிமொழி வாங்கியிருப்பதாக பல விஷயங்கள் குர்ஆனிலும் இருக்கிறது, ஹதீஸிலும் இருக்கிறது. அந்த வரிசையில் தான் இந்த 57வது புகாரியில் சில விஷயங்களுக்காக சஹாபாக்கள்கிட்ட உறுதிமொழி வாங்குறாங்க. அதை ஜரீர் இப்னு அப்துல்லா என்கிற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பாயாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இகாமி ஸலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் முதலாக கையை நீட்டினார்கள். நாங்கள் கை மேல் கை வைத்து உறுதிமொழி கொடுத்தோம். எதற்கு கொடுத்தோம்? முதல்ல தொழ வேண்டும் என்பதற்காக முதல்ல உறுதிமொழி வாங்கினார்கள். ரெண்டாவது என்னவா, வைத்தாயில் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். தொழுதாக்கா ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். வன் நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிமின், எல்லா மனிதர்களுக்கும் நீங்கள், குறிப்பாக முஸ்லிம்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். குறிப்பாக என்னென்ன, முஸ்லீம் என்ற அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல விளக்கங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லீம் என்றால் யார், அவர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அவர் முஸ்லீம் என்றெல்லாம் இலக்கணங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. முஸ்லீம் என்றால் என்னது, முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், முழுமையாக தூதருக்கு வழிபட வேண்டும், அதற்கு பிறகு நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். காலம் முழுவதும் இதுதான், மவுத் வரைக்குமே இந்த 3 செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உறுதிமொழி வாங்கினோம் என்று அந்த ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். இந்த உறுதிமொழியை ஏன் வாங்கினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னால், அவர்கள் காலத்தில் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டால் அது மாறு செய்யக்கூடாது என்று ஒரு மிகச்சிறந்த பண்பு எல்லாத்துமே இருந்தது. அங்கே ஆரம்ப கட்டத்தில் மக்காவில் வாழ்ந்த குறைஷிகள்கிட்ட கூட செய்யணும்ப்பா, செஞ்சிடணும், உறுதிமொழி எடுத்தால் மாறக்கூடாது, அது உறுதியாக இருந்தாங்க. உறுதிமொழி சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு மாறு செய்யும் போது ஒரு தாழ்வாக கருதினார்கள் அன்றைய காலத்தில். அதனால தான் சொல்ல மாட்டாங்க லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி. ரசூலை தெருவா போய் சொல்கிறாங்க,
கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன் அப்படி சொன்னாங்க. நீங்கள் சும்மா சொல்லுங்கள், முதல்ல சொல்ல மாட்டேன்ட்டாங்க யாருமே. ஏன் சொன்னால் நடக்கணும்னு அவங்க விளங்கி வச்சுருந்தாங்க. அன்றைக்கு வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாவால் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், உறுதிமொழியை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், அந்த அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று உறுதியாக நம்பியிருந்தார்கள். உறுதிமொழி கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு மாறு செய்யக்கூடாது, அது மிகப்பெரிய பாவம் என்று விளங்கியிருந்தார்கள். அதன் காரணத்தினால உறுதிமொழியை கூட கொடுப்பதற்கு தயங்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்டில் போனாங்கன்னா ஓடி போயிடுவாங்க, எப்படியாவது பேசி மயக்கிடுவார். இவர்கிட்ட அந்த கவர்ச்சி தன்மை இருக்குது, பேச்சில் சிகர் இருக்குது, அதனால் ஓடிப்படி ஒழிஞ்சாங்க. எதுக்கு சொல்கிறதுக்கு, இந்த களிமாவை சொல்வதற்கு பயந்தார்கள். ஏனென்று சொன்னால் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், உறுதிமொழி எடுத்து விட்டோம் என்று சொன்னால் செய்ய வேண்டும். அப்போ உறுதிமொழி என்ன எடுத்தாங்க? 5 நேர தொழுகையை கண்டிப்பாக தொழ வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ்வை வணங்குவேன் என்று நீ உறுதிமொழி எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அதற்கு பிறகு நான் சொல்லுவது தான் மார்க்கம். ஏனென்று சொன்னால் நான் சொல்லவில்லை, எனக்கு நம்மை படைத்த அல்லாஹ்விடமிருந்து விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி என்னை முதல்ல மாற்றிக்கொள்கிறேன். எனக்கும் தெரியாமத்தான் இருந்தேன், அல்லாண்டா யாரும் தெரியாமத்தான் இருந்தேன், உலகம்னா என்னன்னு தெரியாமல் தான் இருந்தேன். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு வஹி மூலமாக உண்மையான செய்திகளை எனக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறான். வஹி வருகின்ற உங்களை போன்ற மனிதன் சொல்ல சொன்னான் அல்லாஹ். குல் இன்னமா அன பஷருன் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித். குர்ஆன் வசனம் இது. உங்களை போன்ற மனிதன் தான், உங்களை போன்ற மனிதன் தான், உங்களை போன்ற மனிதன் கிடையாது, வஹி வருகின்ற மனிதன் அப்படின்னு அர்த்தம் வைக்கணும் அந்த வசனத்துக்கு. எப்படி அர்த்தம் வைக்கணும் அதுக்கு? சில பேர் வச்சிருவாங்க, உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன். அப்படி இல்லை, சாதாரண மனிதன் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து உண்மையான செய்தியை பெற்ற மனிதர், உங்களை போன்ற மனிதர்னு அந்த அரபி இலக்கணப்படி அர்த்தம் வைக்கணும் அந்த வசனத்துக்கு. சூரத்துல் கஹ்ஃபுடைய 110வது வசனம் இது. பெரும்பாலும் எப்படி எழுதுறாங்கன்னா, பெரும்பாலான உலமாக்கள் சாதாரணமாக என்ன எழுதுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மாதிரி மனிதர், நம்மள மாதிரி மனிதன் கிடையாது, அல்லாஹ்விடமிருந்து செய்தியை பெற்ற மனிதர், 100% அதற்கு மாறு செய்யாத மனிதர், உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் அருட்கொடையாக படைக்கப்பட்ட மனிதர், அவரை போன்று யாரும் இல்லை என நம்புவதும் ஈமானுடைய ஒரு பகுதி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றும் யாரும் இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று செய்திகளை சரியாக பெற்று அதை 100% நடைமுறைப்படுத்தி மக்கள் மத்தியில் சொன்ன மாபெரும் மனிதர், அவரை போன்ற மனிதரும் கிடையாது. அல்லாஹ் எப்படி நாம் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நம்புகிறோமோ, அது மாதிரி இறுதி தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதராக இருந்தார்கள், வஹியை பெற்ற மனிதராக இருந்தார்கள். நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது, எல்லா மனிதருக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறோம்னு சொன்னாக்கா, வஹியை பெற்றுக்கொண்டு அந்த வஹி பிரகாரம் தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி தாங்களும் முதல்ல அந்த கருத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதன் பக்கம் மக்களை அழைப்பார்கள், அதில் சத்தியை வாங்கினார்கள். அதில் அந்த சமுதாயம் சரியாக சென்று கொண்டு இருந்தது. எத்தனை சமுதாயம், எத்தனை நூற்றாண்டு? 3 நூற்றாண்டு காலங்கள் இந்த வாக்குறுதிக்கு தகுந்தவாறு, உறுதிமொழிக்கு தகுந்தவாறு சரியாக நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தார்கள். 4ஆம் தலைமுறையில் தான் இந்த வழிகள் வந்தது. ட்ரம் அடிச்சுட்டு போகிறானோட, இப்போ கொட்டு அடிச்சுட்டு போகிறானா இல்லையா, இதெல்லாம் அப்பேருந்து வந்தது தான். பார்த்தா நம்மளுக்கு கவலையாக இருக்குது. எங்கள் வீட்டில் கேட்குறாங்க, இப்படிலாம் அறிவு இருக்குமா இல்லை இருக்காதா அப்படின்னு இப்படி பச்சை கேட்குறாங்க. ரோட்டில் எங்களுக்கு புது ஊராக எங்களுக்கு, நான் பார்த்ததில்லை இது மாதிரி. சென்னையிலேருந்து நம்மளுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. இந்த ட்ரம் அடிச்சுட்டு வர்றது, நம்ம சாதாரணமாக எதை சிறுக்க வைக்கிறாங்க, தர்காவுக்கு போகிறாங்க, சும்மா அங்கே போய் பாத்தியா போதெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் பார்க்குற முதல் அவங்க எங்கள் வீட்டில் பார்க்குறாங்களா, அவங்க கேட்குறாங்க, இவங்களுக்குலாம் புத்தி இருக்குமா இல்லை என்ன படித்தானு வேணும், ஆலிம்ங்கிறாங்க, என்ன படித்தானு வேணும், எந்த காலேஜ்லேயும் படிச்சுட்டு இருந்தானோ, மக்கள் இப்படி வழிகெடுக்கிறான்னு அல்லாஹ் அக்பர் அழைக்கவும் செய்கிறார்கள், தொழுகையின் பக்கம் வாங்கணும் அழைக்கவும் செய்கிறார்கள். அதற்கு போய் இவ்வளோ பெரிய கூட்டத்தை உருவாக்கி கொண்டு அவர்கள் வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்களே, இவங்க டபுள் ஆக்ட் போடுகிறார்களா என்று பொதுமக்கள் கேட்கிற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறி போயிருக்கிறது. 1400 வருடங்களுக்கு முன்னால் அழகிய மார்க்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிமொழி வாங்கி கொடுத்த இந்த மார்க்கம் கண் முன்னால் லாலிம்கள் என்ற பெயரில் இருக்கிற இந்த ஆலிம்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க இடத்தையும் மாற்றி விட்டு மக்களை வழிகட்டு கொண்டு போகிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதே நம்ம அடிக்கடி வலியுறுத்தணும் சொன்னாக்கா, அவங்க செய்கிறதெல்லாம் போர்டெலாம் எதிர்க்கணும். போர்டை எதிர்க்க முடியவில்லை என்று சொல்ல இது மாதிரி மேடையிலாவது எதிர்க்கணும், வேறு வழி இல்லை. வாயை பற்றி சும்மா இருக்க முடியாது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பியூரிஃபை மார்க்கத்தை கையில் கொடுத்துருக்குறாங்க.
அழகான மார்க்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அதில் எந்த விதமான முரண்பாடு இல்லாத விஷயங்களை சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. நான் செஞ்சதெல்லாம் மார்க்கம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எவன் ஒருவன் நான் செய்யாத ஒரு விஷயத்தை செய்கிறானோ பகுவ ரத்துன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் மார்க்கத்துக்கு மாறு செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக குர்ஆன் ஹதீஸ் இருக்கும் பொழுது நம் கண் முன்னாட இவ்வளோ பெரிய சமுதாயத்தை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? ஒரு திமிரு, அது ஒரு அகங்காரம். நான் செய்வேன், யார் கேட்கறது என்ன? நீங்கள் என்ன கேட்கறது? நான் ஏக இஷ்டத்துக்கு செய்வேன். அப்போ என்ன இவனுக்கு சப்போர்ட் என்னன்னு சொன்னாக்கா அரசாங்க சப்போர்ட் இவனோட. என்ன அரசாங்க சப்போர்ட்? நீ செய்கிற மாதிரி ஏன் மதம் மாதிரி நீ செய்கிறியா, அவனுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாங்களாம். அவன் ஆட்சியாளர்கள் இன்றைக்கு நான் செய்கிற மாதிரி நீ சரியில்லை, உனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன். சந்தன கட்டையா கொடுத்து அனுப்புகிறேன், பிரியாணி அரிசியா கொடுத்து அனுப்புகிறேன், ஆடு வேணுமே கொடுக்குறேன், எது வேணாலும் கொடுக்குறேன். ஆனால் என்ன மாதிரி நீ இருக்கணும், எப்படி இருக்கணும்? அவன் எந்த கொள்கையை வைத்திருக்கிறானோ, எந்த கொள்கையை அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற கொள்கையை வைத்துக்கொண்டு மக்களை வழிகெடுக்கிறானோ, அதற்கு யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் அரசாங்கத்துடைய உதவி கிடைக்கிறது. யாரெல்லாம் இப்படி கத்துற மாதிரி நம்ம அல்லாஹ்வை மாத்திரமே வணங்க வேண்டும், தூதரை மாத்திரமே பின்பற்ற வேண்டும், அதுதான் மார்க்கம், இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி சொல்கிறோமே இல்லையா, திரும்பி கூட பார்க்க மாட்டான். நம்மளை பற்றி தப்பாக தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. எங்கேயாச்சும் பேசுனா கூட தப்பாக ரிப்போர்ட்டை கொடுத்து விட்டுருவோம். என்னண்டு இவங்கெல்லாம் வேறு கூட்டம், இவங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி கொடுத்து எந்த விதமான அரசாங்க சப்போர்ட்டும் இல்லாமல் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அல்லா உதவி செய்ய நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ சந்தன கொட்டை வேணாம் நமக்கு, இப்போ பிரியாணி அரிசி நமக்கு வேணும், நம்ம போடும் 1000 பேருக்கு சோறு. ஆனால் மார்க்கத்தை இது மாதிரி அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்கிற இவர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க தான் இந்த சமுதாயத்துடைய முதல் எதிரியாக பார்க்க வேண்டும். இந்த சமுதாயத்துக்கு முதல் எதிரி யாருன்னு சொன்னாக்கா இவங்களால தான் ரொம்ப பேர் தொலை வர மாட்டாங்கிறான் இன்னைக்கு விளையாசலுக்கு. ஏன்னா வருஷம் இது மாதிரி ஒன்று கொண்டாடிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. மற்ற மதங்கள் மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் கொண்டாடிக்கலாம், மற்ற மதங்கள் மாதிரி பிரியாணி ஆக்கி போட்டுடலாம், ரசூலுல்லாஹ் பிறந்தநாள் ஒன்று கொண்டாடிடலான்னு சொல்லி மக்கள் மத்தியில் வருஷ ஃபாத்தியா வச்சதுனால தான் 5 நேர தொழுகைக்கு வராத கூட்டமாக மாறிவிட்டது. ரசூலுல்லாஹ் உறுதிமொழி எதுக்கு வாங்கினாங்க? 5 நேரம் தொழுக வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். எங்கே போல்டாக சொன்ன நீ மக்கள்கிட்ட? அப்போ சொல்லாமல் நீ ஒரு ஃபங்க்ஷனை ஏற்படுத்தி கொண்டு மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்து கொண்டு மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலேயே இதுக்கு தான் உறுதிமொழி வாங்கினாங்க. எதுக்கு உறுதிமொழி வாங்கினாங்க? மார்க்கத்தில் நீ களிமா சொல்லிவிட்டாய் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வகையைத்தான் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய வகையை பின்பற்றுகின்ற நான் உனக்கு வழிகாட்டியாக வந்திருக்கிறேன், இறுதியாக வந்திருக்கிறேன். எனக்கு பிறகு யாரும் வரமாட்டாங்க. இந்த மார்க்கத்தை புதுப்பிப்பதற்கு வேறு ஆளே கிடையாது, நான் தான். கியாமத் வரைக்கும் நான் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால வகி வருகின்ற உங்களை போன்ற மனிதன் சாதாரண மனிதன் கிடையாது. வகி வருகின்ற உங்களை போன்ற மனிதனாக இருப்பதால் எனக்கு கடவுள் தன்மை கொடுத்து விடக்கூடாது, நான் மலக்கு கிடையாது, நான் அரசன் கிடையாது என்பதற்காக இந்த வரியை போட சொன்னான்ல குர்ஆன்ல. நான் கடவுள் கிடையாதுப்பா, ஏன்னா அதிசயமான கருத்துக்களை நான் சொல்லுகிறேன் என்பதற்காக கடவுள் கருத்துக்கு என்ன வைத்திடக்கூடாது, சிறந்த கருத்துக்களை சொல்லுகிறேன் என்பதற்காக வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது, எனக்கு எந்த விதமான அதிகாரம் இந்த உலகத்தில் கிடையாது, சொன்ன செய்தியை அப்படியே சொல்லுகிற உங்களை போன்ற மனிதன் என்று அர்த்தம். அதுக்கு அந்த செய்தியை சொல்லி தான் உறுதிமொழி வாங்கி இந்த சமுதாயத்தை சரியாக வழிநடத்தினார்கள். சரியாக வழிநடக்கிற கூட்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும் கியாமத் வரைக்கும். அந்த ஒரு கூட்டம் மக்களை வழிநடத்தி கொண்டே இருக்கும். அது எப்பொழுதுமே எதை பற்றியும் கவலைப்படாது, எந்த தீங்கு வந்தாலும் அது கவலைப்படாது, தன்னுடைய கொள்கையை சொல்லிக்கொண்டே இருக்கும். அதற்காகவே அல்லாஹ் அந்த டீமை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த குரூப்பில், எந்த குரூப்பில்? அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் கட்டுப்படுவேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான் மார்க்கம், நன்மை செய்து கொண்டே இருப்பேன் என்ற கூட்டத்தில் நம்மை போன்ற சில பேர்களை உலக அளவில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதே அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள்கொடை என்பதை விளங்கி எந்த ஒரு காலகட்டத்திலும் எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் கொண்டாடினாலும் சரி, ஆட்டம் போட்டாலும் சரி, அந்த பக்கம் தள்ளுமந்து கூட பார்க்கக்கூடாது, எட்டி கூட பார்க்கக்கூடாது. நம்ம வீட்டு பிள்ளைங்களும் நம்ம மனைவி மக்களும் குடும்பத்திலும் எட்டி கூட பார்க்கக்கூடாது, காரி துப்பிடணும். என்ன சொல்ல போனால் அவ்வளோ கோபமாக வருது. எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம், அழகான மார்க்கம், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன மார்க்கத்தை தன்னால் முடிந்த வரைக்கும் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம நினைக்கும் போது வருத்தமாக இருக்கிறது. அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு ஆணவத்தில் வசூல் பண்ணுறது, வசூல் பண்ணி வேறு வழி இல்லாமல் மக்கள் கபிர்ஸ்தான் கொடுக்க மாட்டான்னு சொல்லி மிரட்டுறது, ஜமாத்தில் சேர்க்க மாட்டான்னு சொல்லி மிரட்டுறது, இதெல்லாம் சொல்லி 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 எத்தனை காலத்துக்கு அவன் பிழைக்க போகிறான்னு தெரியல. அல்லாஹ் பிடிச்சி இழுத்தாலும் என்ன பண்ணுவாங்கிற அச்சம் கிடையாது. மார்க்கங்கிறது அல்லாஹ்வுக்கு தூதருக்கும் சொந்தமானதாச்சு. நம்ம இப்படி மற்ற மதங்கள் காரி துப்புமே கூட இல்லாமல் ஒரு கேவலமாக பேசணும்னு கூட நினைக்க அந்த உணர்வே கிடையாது. போர்டில் ட்ரம் அடிச்சுட்டு போகிறாங்க. நேற்று பார்க்குறோம், அசத்துள்ள பாங்க சொல்லப்படுது,
போர்டில் அவன் மட்டும் போட்டு அனுப்பிக்கிட்டு ட்ரம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். நீங்கள் பார்த்து சர்ச்சை பண்ணிங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து கோபம் வருது. எனக்கு இந்த வருஷம் தான் பார்க்குறதுனால எனக்கு கோபமாக இருக்குது. என்னடா ஒரு அழகிய மார்க்க மொத்த முஸ்லீம்கள் வாழ்கிற ஒரு தெருவுக்குள்ளே மற்ற மனுஷன் மாதிரி ட்ரம்மு செட்டையும் இதே அடிச்சுட்டு போகிறானுங்களை தட்டி கேட்கறது யாருன்னு ஒரு கவலை ஏற்படுகிறது. அந்த கவலையால் தான் இந்த ஹதீஸை நம்ம எடுத்துருக்கிறோம். இன்னைக்கு 57வது ஹதீஸில் தெளிவாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மார்க்கம் என்றால் அல்லாஹ்விடமிருந்து வஹி வந்தது, அதுக்கு பின்பற்றி வாழ்ந்த ஒரே மாநிலம் நான் தான், உங்களை கொண்ட மனுஷன் தான், ஏன் கடவுள் ஆக்கிட்டு கூடாது என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை வளரமாக நமக்கு தர வேண்டும். மார்க்கத்துக்கு எதிராக யார் நடந்தாலும் உள்ளத்தில் முதல்ல நம்ம கொதிக்கணும். நம்மளோட உடல் மார்க்கத்துக்கு முன்னாக எவன் நடந்தாலும் குறைஞ்சபட்சம் நமக்கு உணர்ச்சி வரணும். யாருக்காவது 2 பேருக்கு சொல்லிடலாமாங்கிற ஒரு ஆவேசம் நம்மளுக்கு வரணும். ஏன் நம்ம கண்ணு முன்னாடி இந்த மார்க்கை இப்படி நம்ம ஆளே செய்கிறாங்க, ஆவணா கூட பிரச்சனை இல்லை, நம்ம ஆளே செய்கிறாங்கிறப்ப ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. அதனால் வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக இருந்திருக்கலாம். கடுமையானதுக்கு காரணம் என்ன? இவர்கள் இந்த கேட்கக்கூடிய யாராவதாவது ஒரு ஆள் மாறி வந்தால் நமக்கு நன்மை தான். இந்த வீடியோவையே அந்த பேச்சை கேட்கக்கூடிய ஒரு மனிதர் சிந்தித்து பார்த்து அவர்கள் செய்கிற இந்த காரியங்கள்லாம் மார்க்கத்துக்கு புறம்பானது என்பதை விளங்கி ஒரே ஒரு மனிதர் வந்து விட்டார் என்று சொன்னால் நம்முடைய முயற்சிக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கூலி தருவான். நம்முடைய முயற்சியை நாம் செய்து கொண்டே இருப்போம். வழிகேடர்கள் எவ்வளோ போல்டாக செய்கிறார்களோ அது மாதிரி சத்திய கொள்கையை நம்மளும் போல்டாக சொல்லிக்கொண்டே இருப்போம். வல்ல ரஹ்மான் நமக்கு அந்த ஆற்றலையும் கல்வி ஞானத்தையும் கொடுத்து நம்மையும் நம் சந்ததிகளையும் இதே பாதையில் மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. வாஹிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த